மணல் உலகம் இந்துன்னு பேர் வைக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக இது 5000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. 5000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு தொல்காப்பியம் தொல்ம நூல் வந்து. அப்போ அவன் பகுத்து வகுத்து வைக்கிறான். அதில் முதல் திணையின் தலைவனாக முருகன் இருக்கிறான். அவன் வந்து அந்த திணையினுடைய இறையை போற்றப்படுகிறான். உங்களுக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு திணையில் அதில் மருத திணையில் இந்திரன் அப்படி சொல்கிறான். அந்த வேந்தன்னு சொல்கிறான். அதுதான் வேந்தன் மேயே மைவரை உலகுன்னு சொல்கிறால உங்களுக்கு அதை சொல்கிறார். இந்த மாதிரி பகுத்து வகுத்து வச்சிருக்கிறது தொல்காப்பியம் வச்சிருக்குது. இது இந்த கோட்பாடை தான் நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ இந்த சமயங்களும் இந்த மார்க்கங்களும் வருவதற்கு முன்னாடி நான் யாராக இருந்தேன்னு ஒரு கேள்வியை பார்க்கணும். அதை தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படி பார்க்கும்போது நாங்கள் இல்லை. எங்களுடைய சமயங்கள் வந்து மறைக்கப்பட்டுருச்சு. இப்போ நான் வந்து அதே முருகனை நான் சைவத்திலிருந்து வழிபடலாம். இப்போ இதில் விவேகானந்தர் வந்து திருவனந்தபுரத்தில் பேசும்போது நம்முடைய பாட்டனார் மனோன்மணிய சுந்தரனார் எழுந்து நாங்கள் எங்களை எப்படி இந்துக்கள்னு சொல்கிறீங்க, நாங்கள் சிவன் முருகனை வழிபடுகிற சைவ மரபினர், வீர சைவ மரபினர், எங்களை போய் எப்படி இந்துன்னு சொல்கிறீங்கன்னு தர்க்கத்தில் விவேகானந்தர் தோற்றுத்தான் போயிடுறாரு. அதில் சரி, உங்களுக்கு தெரியும் அந்த வரலாற்று. அப்போ நம்ம வந்து இந்துவாக இருந்ததில்லை, இந்துவாக ஆக்கப்பட்டோம். இந்த சமயங்களை ஏற்றது வந்து இங்கே இருந்த உங்களுக்கு தெரியும், சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, இதனால இங்கே இருக்கிற மக்கள் வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், இந்த தெருவுக்குள்ளே வராத, இந்த கோயிலுக்குள்ளே போகாத, இந்த குளத்தில் குளிக்காத அப்படின்லாம் சொன்னது இருந்தது. அப்போ நீ படிக்க போகாத அப்படின்னு இருந்தது. அப்போ வெள்ளைக்காரன் வந்தால் நம்மளை தெருவுக்குள்ளே போகாத தொட்டா கர்த்தருக்கு தோத்துறோம்னா ஆமாம் தோத்துறோம்னு போயிட்டான். ஒரு கூட்டம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தான் வந்து எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு முதல்ல அவன் தான் கல்வி நிறுவனங்களை கட்டி படிக்க வச்சான். உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்புறம் பின்னாடி இஸ்லாம் வருது. இஸ்லாம் வரும்போது உங்களுக்கு எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்கிறது, இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷனுங்கிறவங்கள. இங்கே இருந்த சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இந்த இதை தொடை தெரிய ஒரு அருமருந்தாக வந்தது வந்து இந்த சமயங்கள் வந்துடுச்சு. இப்போ நான் உதாரணமாக வெளிப்படையாக சொன்னோம்னா, நீங்கள் வாடா பரப்பையில், இங்கே வாடா பல்லப்பையில் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்துல நான் இஸ்லாமிய நான் மாறினவனு வாடா பல்லன்னு பரப்பையிலன்னு கூப்பிட்ட இடத்துல வாங்க பாய் அப்படின்ட்டான். இப்போ பறையம் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறதுக்கு மேலானதாக இருக்குடான்னு போயிட்டான். புரியுதா? இதுதான் இதில். அப்போ இதில் இந்த அடிப்படையில் தான் நம்ம இங்கே பார்க்கணும். நீங்கள் மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகுங்கிற இந்த பகுத்து வைத்த அந்த முன்னோர் கோட்பாட்டுப்படி எனக்கு இறை ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கு. எனக்கு ஒரு சமய வழிபாடு இருக்கு. அப்போ தமிழனுடைய மெய்யியல் கோட்பாடு என்பதே ஒரு வாழ்வியல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு அறிவியல் என்பதை புரிஞ்சுக்கணும். எப்படி அறிவியல் நீ சொல்லுவ அப்படின்னா, நீங்கள் குளத்தை வெட்டினான்ல, கோயிலை கட்டினான்ல, குளத்தை வெட்டான்ல, அங்கேயே வேப்ப மரம் புளிய மரத்தை நடலை, ஏன் ஆலமரம் அரச மரத்தையே நட்டான்? ஆலமரம் அரச மரம் மட்டும்தான் 24 மணி நேரமும் மூச்சு காற்ற உயிர் காற்ற வெளியிடுது, ஆக்சிஜனை வெளியிடுது. அப்போ என் முன்னோர் என்ன செய்கிறான், என் பிள்ளை வரட்டும், குளிக்கட்டும், சாமியை கும்பிடட்டும், சத்த நேரம் இந்த ஆலமரம் அரச மரத்திலிருந்து நல்ல காற்றை சுவாசிச்சுட்டு போகட்டும்னு ஒரு அறிவியல். துளசி செடியை சுற்றி வர வச்சான், அது ஆக்சிஜனை வெளியிடுது. அப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் அறிவியல். அவன் நீ ஏதாவது பக்திக்கு இல்லடா புத்திக்குன்னு சொல்லி வச்சான். அதை அப்படி சொல்லத. அப்போ சொல்லலை. இப்போ நீங்கள் வேப்ப மரத்தடியில் போய் படுக்காதப்பா ராத்திரிக்கு பேய் அடிச்சு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, அந்த மரம் மட்டும்தான் இரவில் கரியமிள வாயுவை வெளியிடுது, பகலில் நற்காற்றை வெளியிட்டு இல்லை வேப்ப மரம். அப்போ இரவில் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடுன்னு கரியமிள வாயுவை வெளியிடுது. அது என்ன செய்ய, அங்கே படுக்கும்போது மூச்சு திணறல் வரும், ஆக்சிஜனை வெளியிடாமல் நச்சுக்காற்றை வெளியிடுறதுனால. அப்போ அதனால நெஞ்சில் அழுத்துற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரம் இது பேய் அடிக்கிறது, பேய் அழுத்துறதுன்னு. ஆமாம், அதை விளக்கமாக அறிவியலாக நம்ம முன்னோருக்கு சொல்ல தெரியாமல் அங்கே போகாதப்பா, இரவுல ராத்திரியில் வேப்ப மரத்தில் படுக்காதப்பா அப்படி சொல்கிறது தான்.